இன்றைக்கி வாங்க நம்ம எப்படி ப்ரான்ஸ் கட்லெட் செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரான்ஸை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு குக்கரில் ஒரு 3 இல்லை 4 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் தாங்க மஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சோங்களா அந்த ப்ரான்ஸ் போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டோன்னே கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயத்தூளுங்க போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. வெந்தோடனே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பேனில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயங்க நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. அது கூடவே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அதுவும் நல்லா வணக்கிட்டோன்னே கொஞ்சம் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், பெப்பரு, கரம் மசாலா, சோம்புத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டு அப்புறம் ப்ரான்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வணக்கிட்டோன்னே கொஞ்சோண்டு நல்லா பால் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே தட்டி ஃபஸ்ட்டு முட்டையில் கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் மைதாலையும் பிரெட் க்ரம்ஸ்லையும் கோட்டிங் கொடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. அவ்வளோதாங்க, மொறு மொறு ப்ரான்ஸ் கட்லெட் ரெடிங்க. அந்த டேஸ்டியான ப்ரான்ஸ் கட்லெட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.